அந்த மலை தொடர் இதுதான் அந்த மலை தொடர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த உஹதுடைய யுத்தத்தை பத்தி, இந்த உஹதுடைய அந்த மலையை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு இந்த உஹதுடைய மலை எங்களை நேசிக்குது, நாங்களும் அதில் நேசிப்போம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த உஹதுடைய மலைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நீங்க பார்க்கலாம், நிறைய ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நன்மைகளை ஒப்பிடக்கூடிய நேரத்துல இந்த உஹதுடைய மலை, இந்த உஹதுடைய மலையை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யாரு ஒரு ஜனாசால கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை தொழுவிக்கும் வரைக்கும் யாரு கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு ஒரு உஹதுடைய மலை அளவு நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரைக்கும் யாரு பூரணமாக கலந்து கொள்வாங்களோ அவங்களுக்கு 2 உஹதுடைய மலை, இந்த உஹதுடைய மலைய மாதிரி 2 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உஹதுடைய மலையை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால இந்த உஹதுடைய மலைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இந்த உஹது எங்களை நேசிக்குது, அவங்கள நாங்களும் நேசிப்போம் என்ற ஹதீஸுக்கு நாங்கள் கட்டாயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல இதுவெல்லாம் நேசிச்சாங்களோ, இதுவெல்லாம் உலகத்துல ரசூலுல்லாஹ் அன்பு வச்சாங்களோ, அதெல்லாம் எங்கட உள்ளத்திலையும் அதனுடைய அந்த அன்பும் அதனுடைய அந்த இஷ்கு, அதனுடைய அந்த அன்பு கட்டாயமாக எங்களுக்கு வரணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டவர்களாக நாங்க மாறுவோம். Apa kan?